அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ் புத்தாண்டு 2024-25 மகர ராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான சூழல் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ராசியின் அதிபதி ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் பாதசனியாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ராகு 3லும் கேது 9லும் இருப்பது மிக சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திலிருந்து மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்கு மாறுகிறார். குரு 5ற்கு செல்வது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகிறது. ஏனென்றால் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைக்கிறது. லாபஸ்தானம் மற்றும் 9ஆம் இடத்திற்கும் மிக வலுவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான பாதிப்புகள் அடியோடு விலகி புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமைகிறது மகர ராசிக்காரர்களுக்கு என்பதை குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ் புத்தாண்டு 2024-25 புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் அலட்சியம் இல்லாமல் செயல்படும் போது பல்வேறு விஷயங்கள்ல திடீர் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதை நவ கிரகங்களின் அமைப்பு தமிழ் புத்தாண்டில் உறுதிப்படுத்துகிறது. தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள்ல மிக பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக குரு தமிழ் புத்தாண்டு துவங்கிய 18ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக ரிஷபராசிக்குள் சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைகிறாருங்க. மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல சௌகரியத்தையும் செல்வ செழிப்பையும் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைவது நீங்கள் எதிர்பாராத பல நல்ல செல்வ செழிப்புகளை நேர்வழியில் கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக சில தடைகள் வந்தாலும் கூட அவருடைய சுப பார்வை மிகவும் வலுவாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் விலகும். பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது என்பதை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தமிழ் வருடம் 2024 சித்திரை மாதம் துவங்கிய 18ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசியில் அமரக்கூடிய குரு இந்த தமிழ் வருடம் முழுவதுமே ரிஷபராசியில் தான் சஞ்சரிக்க போகிறார். எனவே எதிர்பாராத பல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயம் வக்ரகதியிலும் குரு வலுவிழந்து சஞ்சரிப்பாருங்க. அந்த தருணங்கள்ல சின்ன சின்ன மாறுதல்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அந்த நேரத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும். ஆயுள்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாருங்க. இந்த தமிழ் வருடம் முழுவதுமே அவர் தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து சஞ்சரிப்பார். எனவே நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அவர் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது. நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் அதிலும் குறிப்பாக கும்பராசியில் அமர்ந்திருக்கும் போது குடமாய் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் சனி. எனவே இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த இரண்டு கிரக நிலைகளுமே இந்த வருடம் முழுவதுமே தங்களுடைய சஞ்சார அமைப்பில் எந்த விதமான மாறுதலையும் செய்யவில்லை. ஏனென்றால் ராகு குருவுக்கு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலும் கேது
புதனின் ஆட்சி வீடு மற்றும் உச்ச வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியிலும் அமர்ந்திருக்கிறாருங்க. ராகு கேது தங்களுக்கு சமபலம் பொருந்திய 2 கிரகநிலைகளின் வீட்டில் அமர்ந்திருப்பது என்பது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக விலகும். அது மட்டுமல்லாது தமிழ் வருடம் துவங்கிய சில மாதங்களிலேயே தங்களுடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் ராகு மற்றும் கேது கடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் ராகு மற்றும் கேதுவின் வீரிய தன்மை என்பது குறைகிறது. எனவே ராகு கேதுவால் சிக்கல் ஏற்பட்டிருந்தால் அவை நிச்சயமாக இனி குறைவதற்கான யோகம் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே நிறைந்து கிடைக்க போகிறது. ஏனென்றால் இந்த தமிழ் வருடத்தில் ராகு கேது பயிற்சி இல்லை, இந்த வருடத்திற்கு பிறகு ராகு கேதுவின் பயிற்சியானது நடைபெறுகிறது. எனவே பல அற்புதமான மாறுதல்களை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதிலும் குறிப்பாக புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக மாற்றுவதற்கான யோகத்தை மிக வலுவாக கொடுக்கின்றன. ஏனென்றால் சனி ஆட்சி பலமும் சுக்கிரனின் வீட்டில் குருவும் இருப்பது மிக அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த வருடம் துவங்கும் போது உச்சத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் என 3 கிரக நிலைகள் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. வருடத்தின் துவக்கத்தில் 3 கிரக நிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த நன்மை வருடம் முழுவதும் நீண்டு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சந்திரனை பொறுத்தவரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகு 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கிறார். சில நேரங்கள்ல நன்மை அதீதமாகவும் சில நேரங்கள்ல சிக்கல் அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சந்திரனின் அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. பொதுவாக இந்த வருடத்தில் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் அதீத கவனத்துடன் இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் மற்றும் தேவையில்லாத செயல்களில் ஈடுபட வேண்டாங்க. மிக முக்கியமாக நல்ல காரியங்களை ஈடுபடும் போது சந்திராஷ்டம தினங்கள்ல அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம். சந்திரன் அஷ்டமத்தை தவிர மற்ற தருணங்கள்ல பல நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் தான் நிச்சயமாக சஞ்சரிப்பார் இந்த வருடம் முழுவதும். மேலும் செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக பல்வேறு இடங்கள்ல மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த வருடத்தில் செவ்வாயின் உச்சம் என்பது இல்லை. இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு பல்வேறு வகையில நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே திட்டமிட்டபடி புதிதாக வீடு, நிலம், வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை, மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் போன்றவை அதீதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு. பெரும்பாலும் இந்த வருடத்தின் முற்பகுதியில் சுக்கிர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பிற்பகுதியில் அதீதமாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளதால் பல்வேறு விதமான நிகழ்வுகளில் நல்லதொரு மாற்றம் உண்டு. குரு மங்கள யோகம், குரு சுக்கிர யோகம் என பல யோகங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார். எனவே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக காத்திருக்கிறது. புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது. புதன் இந்த தமிழ் வருடம் துவங்கிய முதல் 3 நாளிலே வக்ர நிவர்த்தி பெற்று வலுப்பெறுகிறார். எனவே அதற்கு பிறகு சுபத்துவ பாதையில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் சுபத்துவ பாதையில் திரும்பியிருப்பது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிறைந்து கிடைக்கும். முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் பிறகு 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் சாதகமற்று இருக்கக்கூடிய தருணங்கள்ல சற்று கவனம் தேவை. அலட்சியத்துடன் செயல்பட்டால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளையும் அலைச்சல்களையும் தேவையில்லாத விரயங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே இவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அலட்சியத்தை தவிர்த்து கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு ஆண்டாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரும்பான்மையான கிரக நிலைகள் அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக வருடத்தின் துவக்கத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய 3 கிரக நிலைகள் உச்சம் பெற்றும் பிறகு வருடத்தின் மத்திய பகுதியில் புதன் உச்சம் பெறுகிறார். இந்த 4 கிரக நிலைகளின் உச்சம் நிறைந்த ஆண்டு நிச்சயமாக பல்வேறு விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த வருடம் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை அள்ளி
அள்ளித்தரக்கூடிய வகையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த வருடம் துவங்கிய 18ஆம் தேதியிலிருந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். புதிதாக சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு நடத்துவதற்கான யோகம் உண்டு. இது மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும், நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை, மங்களகரமான பல பொருட்களை வாங்கி மகிழுதல் என அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஜென்ம ராசி 9 மற்றும் 11ஆம் இடத்தில் பதிவதால் இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபம் நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. 7.5 சனியால் கடந்த சில ஆண்டுகளாக 6 ஆண்டுகளாகப்பட்ட அனைத்து விதமான சிரமங்களும் நிச்சயமாக விலகக்கூடிய வகையில் குரு மிக வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. சனியும் பாத சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய சலுகைகள், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் ராகு 3லும் கேது 9லும் அமர்ந்திருப்பது எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்களை நீக்கி மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த 4 மிக முக்கியமான கிரக நிலைகள் பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதால் தொழில்துறை, வியாபாரத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கும். புதையல் யோகம் நிறைந்த ஒரு துறையாக தொழில்துறை, வியாபாரத்துறை அமைந்துள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. எனவே இந்த தருணத்தில் அதிரடியான வளர்ச்சி நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. செவ்வாயும் பெரும்பாலும் இந்த வருடம் துவங்கியதிலிருந்தே நல்ல ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார். 2, 3, 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே எதை கையில் எடுத்தாலும் அவை வெற்றியும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது. புதிதாக கால்நடை வளர்ப்பிலும் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சியும் உச்சத்தையும் தொடுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. பல்வேறு வகையில நடைபெற்ற சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. சுக்கிரனும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். பிறகு 12 இடங்களிலும் சஞ்சரித்தாலும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மங்களகரமான நிகழ்வுகளும் நடைபெறக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது. அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய வகையிலும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வகையிலும் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய அற்புதமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பு மிகவும் வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு 5லும் சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாக இருப்பது மற்ற ராசிக்கார பெண்மணிகளை விட அதிர்ஷ்டத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. புதன் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க போகிறார். எனவே அனைத்திலும் நல்ல பலனும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். சூரியனும் பெரும்பாலும் ஆளுமையும் அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார். சந்திரனும் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாகவும் திட்டமிட்டபடி சிறப்பாகவும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். எனவே அனைத்திலும் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் புதையல் யோகம் நிறைந்த ஒரு சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு